அந்த சரீரங்களை ஆண்டவர் மறுரூபமாக்குவார். இதே நம்முடைய பலவீனமான சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு இதே சரீரம் பரலோகத்தில் இருக்கும். இதை சில பண்டைய கிறிஸ்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த அவர்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது. அவர்கள் நினைத்தார்கள் எரித்தால் உடம்பு இல்லாமல் போய்விடுகிறது என்று. ஆகவே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மரித்தவர்களுடைய உடம்புகளை எரிக்க கூடாது, அதை புதைக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஆண்டவர் அதை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் உடம்புகளை எரிக்க கூடாது. இந்தியாவிலே கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டு வந்த இந்துக்கள் தங்கள் மரித்தவர்களை அடக்கம் செய்யும் பொழுது இந்துக்கள் அதை குறித்து குழம்பினார்கள். இன்று வரை அந்த குழப்பம் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், விஞ்ஞானத்தின்படி, விஞ்ஞானம் என்பது விண்ணிலிருந்து வந்த ஞானம், ஆண்டவருடைய ஞானம். அதில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எனக்கு தமிழ்ல சரியா சொல்ல வராது. Every molecule in a product contains an atom. ஒவ்வொரு பதார்த்தமும் அணுவை கொண்டது. அந்த ஒவ்வொரு அணுக்குள்ளும் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கு. ஆகவே ஒரு சரீரம் எரிக்கப்பட்டு அந்த சரீரம் சாம்பலாய் மாறினாலும் அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு உருவத்திலே இருக்கும். அது ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு பரிணமிக்கிறதை ஒழிய அது இல்லாமல் போகாது. புரியுதா? எந்த ஒரு திண்மமும் திரவமும் இல்லாமல் போகாது, அது இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு மனுஷனுடைய உடம்பை எரித்து கொஞ்சம் சாம்பலை கொண்டு போய் கனடாவிலே நயகராவிலே போட்டு, கொஞ்சத்தை கொண்டு போய் இந்தியாவிலே காவேரியிலே போட்டு, கொஞ்சத்தை இந்த ஜெர்மனியிலே ரைனிலே போட்டு, கொஞ்சத்தை வீட்டு கிணற்றிலே போட்டாலும் இயேசு வருகிற போது அந்த அவ்வளவு மாலிக்யூல்ஸையும் ஆண்டவர் ஒருங்கிணைத்து அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி அந்த சரீரத்தை மறுரூபம் அடைய வைத்து அதற்குள்ளே வதிந்த அந்த ஆவியை அதற்குள்ளே அனுப்பி மறுரூபமாக்கி இவை அனைத்தையும் ஒரு கணப்பொழுதிலே செய்து தன்னிடத்தில் எடுத்துக்கொள்வார். அதுதான் நான் நம்புகிற என்னுடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லவர்.